நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக கீழ்வேளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 15,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் இளம் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மழை நீரால் சூழ்ந்துள்ளன. குறிப்பாக கோயில் கண்ணாப்பூர் ஊராட்சிக்குட்பட்ட கீழக்கண்ணாப்பூர், வடமருதூர், பனையூர் உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட 1000 ஏக்கருக்கும் அதிகமான இளம் தாளடி பயிர்கள் மழை நீரால் சூழ்ந்துள்ளன. கோயில் கண்ணாப்பூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் பெரும்பாலும் கோவில் நிலத்தில் விவசாயிகள் குத்தகை சாகுபடி செய்து வருகின்றனர். குறுவை சாகுபடியில் விவசாயிகள் சந்தித்த நஷ்டத்தை ஈட்டி தீர்க்கலாம் என கருதி தாளடி சாகுபடி செய்திருந்தனர். ஆனால் மழை காரணமாக தற்போது பல வயல்கள் தெரியாத அளவிற்கு மழை நீரில் சூழ்ந்துள்ளன. மழைநீர் வடிவதால் சிக்கல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் வடிகால் பிரச்சனை எனும் விவசாயிகள் இங்குள்ள பண்டவயிற்றில் பிரியும் எடையாறு பாசனமாகவும் வடிகாலாகவும் விளங்கி வருவதாக தெரிவித்தனர். சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஏடையாறு, தும்பை உள்ளிட்ட வடிகால்கள் தூர்வாரப்படாததால் விளைநிலைகளில் தேங்கிய மழைநீர் வெளியேறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள விவசாயிகள் எவ்வாறு பயிர்களை காப்பாற்றி கடனை அடைப்பது என தெரியாமல் தவித்து வருகின்றனர். நெற்பயிர்கள் தொடர்ச்சியாக 4 தினங்களுக்கு மேலாக மழை நீரிலேயே மூழ்கி இருப்பதால் அதன் வேர் பகுதி அழுக தொடங்கியுள்ளது. உடனடியாக வேளாண் துறையினர் கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.